சென்னையில் மின்சாரம் தாக்கி கழிவுநீர் அடைப்பை சரி செய்ய வந்த தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். எந்த பகுதியில் இந்த சம்பவமானது நடைபெற்றது? இதனுடைய முழு பின்னணி என்ன? சென்னை எம்ஜிஆர் நகர் சூளைப்பள்ளம் வேல்முருகன் தெருவை சேர்ந்தவர் பட்டாபிராமன். 52 வயதான இவர் தற்காலிகமாக தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில அந்த சூளை பள்ளத்துல கழிவுநீர் அடைப்பு ஏற்பட்டதால அதனை சரி செய்யும் பணியில தொடர்ச்சியாக பட்டாபிராமன் என்பவர் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இன்று காலை பட்டாபிராமன் அதே போல கழிவுநீர் அடைப்பை சரி செய்வதற்காக பள்ளம் தோண்டும் பணியில ஈடுபட்ட போது அப்போது கீழே இருந்த தெரியாமல் மின்சார கேபிள்ல இவரது கைப்பட்டு மின்சாரம் பாய்ந்து இவர் சம்பவ இடத்திலேயே மயங்கி உயிரிழந்துள்ளார். உடனடியாக அப்பகுதி மக்கள் இவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக எம்ஜிஆர் நகர் KK நகர் ESI மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக எம்ஜிஆர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு குறிப்பாக அனுபவம் இல்லாத இவரை எந்த ஆய்வின் அடிப்படையில அந்த பகுதியை சேர்ந்த தனிகாச்சலம் என்பவர் அமர்த்தியதாக கூறப்படுகிறது. அவரிடம் தீவிரமாக எம்ஜிஆர் நகர் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எம்ஜிஆர் நகர் பகுதியில இந்த சம்பவம் நிகழ்ந்ததால அப்பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.